முதல் படத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி முதல் கண்டஸ்டன்டான மதன் தாப்பாவை மேடைக்கு அழைக்கிறேன். உங்களுடைய படம் என்னது, எதை பத்தி டீல் பண்றீங்க சொல்லுங்க. படத்தோட டைட்டில் வந்து ஷூ தந்திரம். இது வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர் ட்ரை பண்ணிருக்கேன். Let's see the screening of மதன் தாப்பா's film. எதுக்குடா சும்மா சும்மா இங்க வந்துட்டு இருக்க? வீட்டில் பொண்டாட்டியோட பிரச்சனையா? நந்து, உனக்கு இஷ்டமே இல்லாட்டி நான் இங்கே ஒவ்வொரு தரையும் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ என் உயிர் நண்பன்டா, உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த முஸ்தஃபாலாம் வீட்டில் போய் தனியாக படிக்க, இங்கே வரலாம். சரி, அதை விடு. நான் மந்திர சேர்த்து சொல்லிட்டு கிளம்புறேன். தயவு செய்து சொல்லிட்டு கிளம்பு. உன்னை நான் ஜெயிலேருந்து வெளில எடுக்க போகிறேன். 6 மாதம் 6 மாதம் எதாவது சொல்லிருக்கேன். என்னங்க சத்தம்? டென்ஷன் ஆகாத. என் கண்ணை நல்லா உத்துப்பார், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த மேஜிக் கர்மத்தில் இன்னும் விட்டு தொலைக்கல. என் தலையில் நான் சத்தியம் பண்ணியடா மச்சான், எனக்கா உள்ளே போய் இந்த மேஜிக்கெல்லாம் விட்டுருவேன்னு சொன்னேன். நீ இன்னும் திருந்தவே இல்லை. பாவம், உன் மேஜிக்னால ஒரு சின்ன பொண்ணு காணா போயிட்டா. கேட்டால் டைமிங் மிஸ்ஸுன்னு ஆக்சிடென்ட்னு சொல்லுவேன். அதாண்டா உண்மை. நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன். ஐ அம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மியூசிஷியன். எவனாலையும் செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சு காட்டுறேன், பார்க்குறியா? நந்து, ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க விளையாடுறதுக்கு ஏன் கிரவுண்ட் தான் கிடைச்சதா? டேய், உனக்கு இப்போ என்னதான்டா வேணும்? ப்ளீஸ் என் கூட கோஆப்ரேட் பண்ணு. உன்னோட இந்த 10 நிமிஷம் விசிட்டிங் டைமில் என்னடா கோஆப்ரேட் பண்ணுறது? உள்ள அந்த வாடம் தொல்லை, இங்கே ஓன் தொல்லை. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணோம்? ஏதாவது குட்டிக்கிறதா அதிகமா? நான் செல்லந்தோ, நல்லா டீப் பிரீத் எடுத்து என் கண்ணை உத்துப்பார். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ போதும். நான் சொல்ல போகிற மந்திரத்தை 10 தடவை மனசுக்குள்ள சொல்லு. செல்லையும் போகிறது, நீயும் வாரம் வந்து என்ன பண்ண தின்னுருக்க? சொல்லு, என் விதி கேட்டு தொலைற. கைலிலிம்சவா மந்திரவாலே பிந்தேவோ. என்னது? கைலிலிம்சவா மந்திரவாலே பிந்தேவோ. கைலிம்சவா மந்திரவால பிந்தேவா? ஏய், மந்திரத்தை மனசுக்குள்ள மெதுவா சொல்லு. கைலிம்சவா மந்திரவால பிந்தேவோ. கைலிம்சவா மந்திரவால பிந்தேவோ. கைலிம்சவா மந்திரவால பிந்தேவோ. கைலிம்சவா மந்திரவால பிந்தேவோ. மேஜிக் ஒர்க் அவுட் ஆகுது. உனக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது நந்து. என்ன ஆனாலும் இந்த மந்திர வார்த்தையை விட்டுறாத. கூடிய சீக்கிரம் நீ ஒரு சுதந்திர பறவையா மாறிடுவ. செத்துறாத லூசு பாய். எங்கே போய் பூட்ட துறையா ஒரே குழப்பம். நேற்று நைட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது கூட செல்லுக்குள்ள தான் சார் இருந்தேன். நான் ஒரு வாரமா சரியே இல்லை சார்.
வயிறு வலிக்குதுன்றான், வாந்தி எடுக்கிறான், சோறு கூட சாப்பிட மாட்டேங்கிறான் சார். ஒரு மயிரும் புரியலையா? கமிஷனர் தாலி எடுக்கிறேன். யோ, கடைசி அவனை யாரையா பார்த்தா? கடந்த சில வாரமாவே ஒரே ஒருத்தன் தான் சார் அவனை பார்க்க வரேன். ஆளு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான் சார். அவன் பேரு கூட ஏதோ, ஆனா நந்தகுமாரோட உயிர் நண்பன் சொன்னான் சார். ரெஜிஸ்டர்ல பாரியா? சார் இதோ இருக்கான் சார். இவன் தான் சார். மாயேஷ். கண்டிப்பா இவன் தான். யோ, கிளம்பு. நான் ஆவடி T6 ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். இவர் நந்தகுமார் இருக்கிற பிரசனோட இன்ஸ்பெக்டர். போன வாரம் நந்தகுமாரை மீட் பண்ணீங்களா? ஆமாம் சார். ஏன் சார் என்னாச்சு? இன்னைக்கு காலையில் நம்ம ஜெயிலில் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்கா? ஜெயிலில் தப்பிச்சிட்டானா? அதை பற்றி விசாரிக்க உங்ககிட்ட வந்திருக்கோம். போன வாரம் நீங்கள் நந்தகுமாரை மீட் பண்ணுறப்ப அவர் ஏதாவது சொன்னாரா? தப்பிக்க போகிற மாதிரி ஏதாவது? இல்லை சார், நானும் அவனும் ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுவோம். என்னை பற்றி நல்லா விசாரிப்பான், வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்பான், அவ்வளோதான் சார். உங்களை தவிர வேறு யாராவது நந்தகுமாரை மீட் பண்ணுவாங்களா? சார் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் சார். அவன் குடும்பத்தில் கூட அவனை மதிக்கிறது இல்லை. பின்ன இவ்வளோ கொடூரமான கொலைக்காம யாராவது உள்ளே சேர்ப்பாங்களா? சார் அது ஒரு ஆக்சிடென்ட் சார். என்னதான் இருந்தாலும் உயிர் தானே சார். சும்மா உங்கள் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க. சாரி சார். சார் அதை விடுங்க. இந்த இடத்துல எங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் ஸ்டேஷன் வந்துட்டு போங்க. சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. தேங்க்யூ. இந்த உலகத்தில் அவனை எங்க தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாதுடா. யோ, நீ எங்கே வர? போய் இதை குழு கிடையாது போ. இம்ச. யோ, வாயா. அவன் பக்கத்தில் யாராச்சும் இருக்கும்போது மந்திரத்தை நீ 5 தடவை சொன்னா உன்னை தொடரவங்க நாயா மாறிடுவாங்க. மதன் தாப்பா, அந்த படத்துல வந்து ஒரு மந்திரம் சொன்னீங்கல்ல, அதை தயவு செய்து இங்க சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டோம். சரி, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுங்க. அதை மட்டும் அந்த ஸ்டைல்ல சொல்லுங்களேன். அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணீங்களே. கைலிலிம் சவா மந்திரவாலே பிந்தேவோம். இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ரோ. அந்த கைலிலிம் சவா மந்திரவாலே பிந்தேவோம். சாத்தானே அப்பாலே போ அப்படின்ற மாதிரி வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. எனக்கே வந்து கொஞ்சம் உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்குது. ஏதாவது மந்திரத்தை போட்டு என்னையும் மாத்திட்டாங்கன்னா நாளை பின்ன இங்க வர முடியாது. எனிவே, ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து நம்மளுடைய காமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த செட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இருக்கிற இடத்த வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு மூட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லைட் செட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எடுத்த உடனே அந்த பாயிண்ட்டுக்கு வந்தது நல்லா இருந்தது. எடுத்த உடனே பீக் ஆஃப் த இதில் டச் பண்ண மாதிரி இருந்தது அந்த 2 பேரும் மீட் பண்ணி. ஸோ அந்த கான்வர்சேஷன்லேயே என்ன நடந்துச்சுங்கிறத வந்து ஈஸியாக கன்வே பண்ணிட்டீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இந்த ஷர்ட்லாம் அயன் பண்ணி அந்த கோடெலாம் தெரிஞ்சுது, அந்த கைதியோட ட்ரெஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ அடி வாங்கிட்டு அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு வந்த ஒரு ஆளுன்ற ஃபீல் இருக்குல்ல, அது கொஞ்சம் 2வது என்ட்ரியில் அவர் நடந்து வரும்போதெல்லாம் அது கன்வே ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த போலீஸ்காரங்க கிளம்பியா போகலான்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. ஆக்சுவல் லைஃப்பில் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு அட்ரஸ் கிடச்சுன்னா அடுத்து அங்கே தான் போவோம். வாயா போகலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்கள் இந்த ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன். அந்த மற்ற கிராஃப்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க விதம் மற்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் ரன் ஆஃப் த மில்லாக இருந்தது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். புரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், மற்றபடி ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஒரு நல்ல கமெண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே கான்ஃபிடன்ஸோட வெற்றி
வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்டுடலாம். சார், தாப்பா, மதன், கமெண்ட்ஸ். யூ ஹாவ் அ வெரி யூனிக் வாய்ஸ். அதாவது ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு தனித்துவமான வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. யுவர் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் த வே ஒரு ஒரு மூட் செட் பண்ணுறதுக்கு வாலில் வந்து பேக் ஒரு ரெட் லைட் பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பச்சை லைட்டு போட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றையும் ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்ம மூடு கன்வே பண்ணுறதுக்கும் நரேட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்டிங்டிவாகவே வந்து யூ ஆர் அ ஃபில்ம் மேக்கர். உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக வருது உங்களுக்கு அந்த குவாலிட்டியெல்லாம். அப்புறமா வந்து யூ குட் டெஃபினட்டாக வந்து காஸ்டிங்கில் வந்து எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு மெஜிஷியன், அவனோட ஃப்ரெண்டு, மெஜிஷியனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரே வயசா? ஒரு 5, 6, 10 years. 5, 6, 10, 15, 20. அதுக்கு மேலேயும் போகலாம். அப்போது அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். I would have liked to see a much older man playing the prisoner. ஸோ மற்றதெல்லாம் இந்த கான்ஃபிடென்ஸில் மற்றதெல்லாம் நீங்கள் கோட்டை விடுறீங்க, அதெல்லாம் தான் நீங்கள் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் த டெக்னிக், அது வந்து அதை தாண்டியே இருக்குது. இந்த டெக்னிக், இந்த டூல் உங்கள் கைவசம் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல படம் எடுக்க முடியும். ஆனால் இந்த டெக்னிக்கும் டூலும் மட்டுமே நல்ல படமாக மாறாது. அதாவது ஒரு போலீஸ்காரர் வந்து லட்டியை கையில் தட்டுற ஷாட் இருக்கு இல்லையா, அதுக்கான லென்சிங் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது. ஆனால் அவர் தட்டின விதம் இருக்குல்ல, அப்படி தட்டினார் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். With that note, அப்படியே சேரன் சாருடைய கமெண்ட்ஸும் கேட்டுக்கலாம் ப்ளீஸ். சினிமா வந்து பார்வையாளர்களை ஃபூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாரையும் ஃபூல் பண்ண தெரியுது, ஆனால் என்னை இம்ப்ரெசிவாக ஃபூல் பண்ண தெரியல. கொஞ்சம் மிரண்டு உட்காடுறோம், என்னமோ சொல்கிறாரு இவருன்னு. உங்களோட ஷார்ட் டிவிஷனில், இல்லை உங்கள் ரீரெக்கார்டிங் வாங்கினதில், இல்லை டப்பிங் வாய்ஸில், இல்லை அந்த ஃபோட்டோகிராஃபியோட கலர் டோனில், இதிலெல்லாம் வந்து உங்களை மெர்ஜ் பண்ண தெரியுது. ஆனால் இம்ப்ரெஸ் பண்ண தெரியல. எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. வெற்றிமாறன் சொன்ன மாதிரி உழைப்பு இருக்குது, அதை கரெக்டான இடத்துல பிச் பண்ணுறதுக்கான இது வரல. ஓகே சார். பட் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுத சொல்லணும். கண்டிப்பாக சார். உங்கள் பேர் என்ன? காவ்யா ஜனனி. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும் உங்களுக்காக. தேங்க்யூ சார். கிஷோர் குமார், join with me onto the stage. என்ன ஒரு படம் நீங்க கொடுக்க போறீங்க? கதை பேர் என்ன? சுக்கிரதிசை. சுக்கிரதிசை. ஆமா. நல்லா தானே இருக்கு. ஓகே, உங்களோட திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். Let's see the screening. டேய், என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எங்க வெளியே போகணும்னு சொன்ன? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓ பலிதான் வெற்றியின் ரகசியமே. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பார்க்காத பல சந்திப்புகள் நிகழலாம் உங்க வாழ்க்கையில். இன்னுமா இந்த நாய் இந்த உலகம் நம்புது? ஹலோ. Hi K7. Your resignation has been approved. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து உங்க ஃபைல்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் செட்டில்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த் கிரெடிட் ஆயிடும். Thank you. ஓகே ஓகே, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுறேனோ மணி 10 ஆச்சு. 9:30க்கு வரேன்னு சொன்னேன். இன்னும் எவ்வளவு நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணணும்? 10 மினிட்ஸ்ல வந்துடுறேனோ. சாரி 10 மினிட்ஸ். ஓகே, 10 minutes. சாரி ரேணு, ஆஃபீஸில் ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ண வர சொன்னாங்க, பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலையை விட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, உங்கள்கிட்ட பேசிட்டு டீ கடைக்கு போகணும். மணியை வேலையை முடிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜோக் பண்றதை நிறுத்து. எங்க அப்பா வாங்கி கொடுத்த வேலைக்கும் போக மாட்டேற. நீயா போற வேலையை இப்படி பாதியிலே விட்டுட்டு வந்துடுற. நான் என்ன பண்றது ரேணு, நான் போற வேலை எனக்கு செட் ஆனதான் கண்டினியூ பண்ண முடியும். நீ ஏதாவது சீரியஸா எடுத்துக்கிறியா? நீ என்னதான் என் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தாலும்
எங்க வீட்ல வந்து என்னண்டா சொல்லி பேசுவ? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி இருந்துருவேன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வராது? இப்போ இதை பற்றி பேச தான் கூப்பிட்டியா? லக்கிலி இப்போ வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னைக்கா இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். இது வரைக்கும் எத்தனை கம்பெனி மாறி இருக்கேன்? இப்போ எதுக்கு அது? சொல்லு. 8. ஒரு வேலையும் விடுறப்போ அடுத்த வேலை கிடைக்காம இருக்கு. அதுக்கு அது மாதிரி இப்பவும் கிடைக்கும் ரேணு. எதுவுமே பண்ணாம எல்லாமே நடக்குதுன்ற திமிரு உனக்கு. உனக்கு என் ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியும்ல. இதுக்கு மேலே உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லைடா. ரேணு நான் கிளம்புறேன். ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்கேன்? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏய் பில்லாவது கட்டிட்டு போறேனோ? அதெல்லாம் கட்டியாச்சு. ஓ கட்டியாச்சா? என்ன மச்சான் இன்னைக்கு கழிவு ஊற்றுறது கொஞ்சம் கம்மி தான் போல. நேற்று தானே ரிசைன் பண்ண, அதான். தெரியும் எனக்கு காலையிலே தெரியும் மச்சான். ஏய் நீ பாட்டுக்கு சாப்பிட்றியா? கொடு, காசு இருக்கா? அதான் நீ இருக்கியா மச்சான்? சொல்லுங்க சாமி. நான் உங்களை டெய்லி டிவியில் பார்க்குறேன் சாமியும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது. நான் சொல்றதா? அதெல்லாம் நடக்குதா? ஏய் அசிங்கமா இல்லை? என்னடா இதெல்லாம்? ஃபேன்ஸ் மச்சான் சும்மா போடா. நீங்க வாங்கக்கா செல்ஃபி. இவர் எங்க? அக்கா ஓகேவா? இந்தாங்க அங்கிள். டேய் கேசவா. என்ன அங்கிள் இந்த பக்கம்? நான் ஒரு மீட்டிங் வந்தேன். நீ என்ன பண்ணுற? வேலைக்கு போல? இல்லை அங்கிள், நான் லீவ் போட்டேன். ஓ நான் கூட திரும்ப நீ வேலையை விட்டே நினைச்சேன். சார் நான் சொல்றது எல்லாருக்கும் நடக்குது, என் நண்பனுக்கு நடக்காது. பொண்ணும் களி ஊத்துது, அப்பனும் களி ஊத்துறான் போலியே. என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் நல்ல ஃபினான்ஸ் போஸ்டிங் காலியாக இருக்கு. உன்னை ரெஃபர் பண்ணலான்னு பார்த்தேன். நீ தான் வேலைக்கு போறிய, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். இல்லை அங்கிள். என்னப்பா? நானே போகிறேனே. நீ தான் ஏற்கனவே வேலைக்கு போறிய, அடிக்கடி வேலையை மாற்றினா நல்லா இருக்காதுப்பா. இல்லை அங்கிள், நேற்று தான் ரிசைன் பண்ணேன். அதானே பார்த்தேன். 6 மாசமா ஒரே கம்பெனியில் இருக்கிறியே. சேகர் சொல்லியும் கேட்கல, உங்க அம்மா சொல்லியும் கேட்கல. இதே மாதிரி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது கேசவா. இல்லை அங்கிள், நான் இந்த வேலையில் பர்மனெண்ட்டாக இருக்கேன். சரி, நான் ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். சாயங்காலம் 7 மணிக்கு அங்கே போய் பாரு. நான் மேனேஜர்கிட்ட சொல்லி இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறேன். லேட் பண்ணிடாத கேசவா. கண்டிப்பாக வந்துடுறேன் அங்கிள். அப்படியே மறக்காம சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்துரு. சரி, இந்த வேலையாவது நிரந்தரமாக இரு. ரிஷபர் ராசி நேயர்களே, மாமனார் என்ன சொல்லிட்டு போறார்? திருமணத்துக்கு நாள் குறிக்கணுமா? ஏய் நேர்ல இப்படி பேசி கொள்ளாதடா தயவு செஞ்சு. கன்னி ராசி நேயர்களே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. ஏதோ இன்டர்வியூவா, சாயங்காலம் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. டே மச்சான், நான் தான் காலையிலே சொன்னல, உனக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கு, நம்பிக்கையோட போயிட்டு வா, வெற்றி நமது. உங்க விளங்காத வயசுன்னு சும்மா இருக்கியா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடா, நான் இப்பதானே வந்தேன். நான் போய் ரெடி ஆகணுமா? மாமனாருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் வேற, டைமுக்கு போலாம் மரியாதை இருக்காது அவருக்கு. பழைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வேற கலெக்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன், லேட் ஆயிடும். சரி ஒரு டீ சாப்பிட்டு பையன். நான் குடிச்சிட்டேன், நீ குடிச்சது சேர்த்து காசு கொடுத்து. நீங்க கன்னி ராசி தானே, உங்களுக்கு இப்போ ஓஹோன்னு இருக்கும். ரிஷப ராசி அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. மனோகர் சார் வர சொன்னார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. Sir, you may go now. Okay, thank you. Excuse me, sir. Yeah, come in. Please sit down. Sir, certificates. இதெல்லாம் தேவையில்லை கேசவன். சார் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கே ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க சார். போகிறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். அவ்வளோதானா சார்? யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன் சார். See you tomorrow. Sure சார். Yeah. Nothing. I'm little busy. ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போங்க. ரைட். தேங்க்ஸ். எக்காரணம் கொண்டும் இது என் கம்பெனின்னு தெரியக்கூடாது. நல்ல பையன்தான், கேர்லெஸ்ஸாக வளர்ந்துட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ரேணுவும் இவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. அதான் நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிட்டான்னா நம்ம கம்பெனியை அவனையே பார்த்துக்க சொல்லிடலாம். அப்படியே என் பொண்ணு அவனுக்கு பேசி முடிச்சிடலான்னு ஒரு யோசனை. ரேணு வேலை கிடைச்சிச்சு. ரேணு அதுக்குள்ளேயா வேலை கிடைச்சிருச்சு? சரி, இதுலயாவது பெர்மனண்டா இருப்பியா? இதில் இருந்து தான் ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் வீக் அப்பா கிட்ட பேசிடலாமா? அப்பாட்ட தானே, அதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, சுக்கிர திசை நல்ல திசையாக இருக்கின்றதா இல்லை வேற ஏதாவது காமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுடலாம். கடைசியில் நான் என் ராசி சொல்கிறேன்,
உங்க அந்த ப்ரோ கிட்ட கேட்டு எனக்கும் என்ன இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, அதையும் இவ்வளோ சீரியஸாக சொல்றாரு. சரி, ஓகே, ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் இந்த ஷார்ட் ஸ்டோரி எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? இதில் இருக்க எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்ட்டு? என் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் அது அவங்களோட கம்பெனின்னு தெரியாத ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த என் மூமெண்ட், அதாவது அவங்க அப்பா பேசுறது, அவங்க அப்பா பேசுறது. ஓகே, வாட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ அது வந்து பார்க்குறவங்களுக்கும் அது பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். இது மாதிரி டீ கடை வாசலில் வந்து அவங்க அப்பாவை தற்செயலாக பார்க்குறது, அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு செட் பண்ண மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டீ கடை வாசலில் பையனும் ஃப்ரெண்டும் பேசும்போது லெஃப்ட் ரைட் மாதிரி எடுத்துருக்கீங்க. இப்போ லெஃப்ட் ரைட்லாம் தேவையில்லை, ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்போ ஏன் இந்த பக்கம் வந்திருக்கும்னா இதுக்கு ரிலேட்டடாக அங்கே ஏதோ நடந்திருக்கணும், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். இருந்தால் ஓகே, அது தப்பு இருக்காது. ஓகே, அதான் அந்த மாதிரி ஒரு மாமனாரை நான் மீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அது பெஸ்ட். ஓகே, சாரே சொல்லிட்டாரு. உங்கள் கதையில் வந்து லைட்டாக சார் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அப்படியே நம்ம வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்டுடலாம். இது யாரோட ஷார்ட் ஸ்டோரி? தாமோதரன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர். ஓகே, இப்போது அந்த லாஸ்ட் லைன் ஒர்க் ஆகணும், லாஸ்ட் மொமெண்ட் ஒர்க் ஆகணும்னா அது வரைக்குமான நரேட்டிவ் வந்து டோட்டலாக வேறையாக இருந்திருக்கணும். அதாவது இவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாமே ஈஸியாக கிடச்சிது, இப்போ எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சர்லையும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். என்ன இருக்குது இதில்? ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே, அப்போது ஒருத்தனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக இருக்கான், இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆனால் இவனை வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு நீ இனிமேல் வேலைக்கு வருவான். சார், நான் நல்லா தானே வேலை செஞ்சேன். இல்லைப்பா, இப்படி தூக்கும்போது இப்படி தூக்கிட்டாங்க. வீட்டில் வரான், அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக படுத்திருக்கான், அவன் வந்து ராசி பலன் சொல்கிறவன், அவன் சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கான். இவனுக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் என்னால் உன்னை லவ் பண்ணவே முடியாது, ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டா. ஓகே, இப்போ இவனாவே என்ன பண்ணுறது, எல்லா பக்கமும் கார்னர்டாகி நிற்கும்போது ஒரு 4 இடத்துக்கு அப்ளை பண்ணுறான். ஒரு இடத்துலேருந்து கால் ஃபார் பண்ணுறாங்க, போகிறான், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ரெஸ்ட் ரூம் எங்கே அப்படின்னு போகும்போது அங்கே இந்த கன்வர்சேஷன் அவனுக்கு ரிவீல் ஆனால் இந்த லாஸ்ட் மொமெண்ட் ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் தட் ஹோல்ட்ஸ் அ ட்விஸ்ட், ஒரு ஹுக் இருக்குது, அது ஒர்க் ஆகும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தெர் இஸ், நீங்கள் வந்து அதில் எதுவும் ஆட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, குறைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப பிளாண்டாக இருக்குது, அதாவது ரொம்ப சப்புன்னு இருக்குது, அது மாதிரி இருக்குது. டைட்டிலே வந்து ரொம்ப சிக்கலானதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம டைட்டில் சூஸ் சுக்கிர திசை, ஓகே இவனுக்கு எல்லாமே நல்லா நடக்க போகுதுப்பா, ஓகேப்பா, ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்மளே வந்து மைண்டில் இன்ஸ்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அது படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே இவனுக்கு தான் எல்லாம் நடக்குமே அப்படி ஒரு ஃபீலிங்லேயே தான் நான் பார்க்குறேன். அண்டு இது எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த ஃபில்ம் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. இது வந்து அண்ட் ஆல்சோ இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த தடவை வந்து இட் இஸ் வீக், எனக்கு ஒர்க் ஆகலை. அடுத்து சேரன் சார் கிட்ட காமெண்ட்ஸ் கேட்டுடலாம். கிஷோர் சார், உங்களுக்கு சுக்கிர திசையா? இல்லை சார். அப்படி அதனால தான் இங்கே நிற்கிறீங்க. தெரியல சார். உங்களுக்கு சுக்கிர நிஜமா எவ்வளோ பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம இருக்கு. ஷோர். ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, அப்போ நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தியிருக்கணும்? கண்டிப்பாக. ஏன் கோட்டை விட்டீங்க? தெரியல சார், நல்லா வரும்னு நினைச்சேன். எவ்வளோ நாள் இந்த ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க? செலக்ட் பண்ணுறதுக்கும், அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும், அதை ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கும்? இல்லை சார், ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். இல்லை கொஸ்டின் ஒன்று தான், ஆன்சர் தி கொஸ்டின். லாஸ்ட் 1 வீக்கில் இது பண்ணது. லாஸ்ட் 1 வீக்கில். அதனால் உங்களால் இதை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இல்லை, அவசரமாக பண்ணி முடிச்சிங்க. வேறு ஸ்டோரி ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டேன், முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டோரி. அதான் அவசரமாக பண்ணி முடிச்சிங்க, அது தெரியுது படத்தில். ஓகே. ஸோ உங்கள் வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. அப்போ எவ்வளோ பெரிய காம்படிஷன், எவ்வளோ பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் சினிமா. சினிமாவை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டிங்கன்னா அது உங்கள் கைக்கு வராது. சாரி. ஓகே, எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை. லெட்ஸ் வெல்கம் சா ஸ்ரீனிவாஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். படம் பேர் என்ன? படம் பேர் வந்து என்ன சத்தம் இந்த நேரம். என்ன சத்தம் இந்த நேரம். ஓகே, என்ன சத்தம் தான் வருது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. லெட்ஸ் see his movie.
காது கிழியுது. பா என்னப்பா என்னாச்சு? என்ன சத்தம் இது இவ்வளவு பயங்கரமா கேக்குது? எந்த சத்தமும் வரலையேப்பா, இங்க அமைதியா தான் இருக்கு. என்னதான் ஆச்சு? அப்பா என்னப்பா? இல்ல புள்ள, திடீர்னு யாரோ வழியில கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வண்டியிலேருந்து கீழே விழுந்தப்ப காதில் அடிபட்டுச்சுல்ல, உங்களோட வெஸ்டிபுலர் நர்வில் சின்னதாக அதிர்வு ஏற்பட்டிருக்கு. 1 வீக்கில் சரியாயிடும். இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். எதையும் ஒரி பண்ணிக்காதீங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நேத்து மாதிரி இன்னைக்கு சத்தம் கேக்குது புள்ள. பா ஏன்பா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் டாக்டர் தான் சொன்னார்ல கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு. ஃப்ரீயா விடுங்கப்பா. நம்ம டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களா? சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நாகப்பா, ஏனுங்க நாகப்பா, உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சாமிநாதா, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இந்த கார் என்ன விலை வாங்குது? நாங்க வாங்கும்போது 7 லட்சம் இருக்கும் அங்கிள். இல்லை, இதை விட விலை உசந்த கார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். என்ன நிப்பாட்டு தான் இங்கே இடம் இல்லைம்மா. சரி சாமி, அப்புறம் பார்ப்போம். சரி சரி. கார் வாங்குறேன்னு பீத்திக்கிட்டு அலையறேன் பார்த்தியா? வனதி, வெட்டுறதை நிப்பாட்டு புள்ள. ஏன்பா? இப்ப வெட்டு புள்ள. காதில் அடிபட்டுச்சுல்ல, உங்களோட வெஸ்டிபுலர் நர்வில் சின்னதாக அதிர்வு ஏற்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லைடா, அழுவாதடா. இதோ வரேன். அழாதடா, தெரியாம விட்டுட்டா. அழாதடா, அழாத அழாத. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லைடா, நான் இருக்கேன்டா. ஒன்றும் இல்லைடா. சாமிநாதா, டேய் சாமிநாதா, மரத்தை வெட்டாதடா, வேணாண்டா. என்னாச்சு நாகப்பா? மரத்தை வெட்டினா தானே புது கார் நிப்பாட்டி இடம் கிடைக்கும். உன்னோட வசதி கார் வாங்கிட்டு போறான் பாரியா? நீ வெட்டுறா? தம்பி வெட்டாதடா, சொல்றது கேளுடா, அது கோவம்டா. டேய் அது வெட்டாதீங்கடா. கொல்லப்பட்டு கூட வண்டி நிப்பாட்ட விட மாட்டியா? போய் வேலையை பாரு நாகப்பா. ஏய், மண்டையில் அடிப்பட்டு இருந்தாலும் மென்டல் ஆயிட்டான் போல. ஆமாங்கண்ணா. சரி, நீ என்ன மென்டலாக அதை வெட்டு. டேய் சாமிநாதா,
கொல்லப்புறத்துல இவ்வளவு இடம் இருக்கும்போது மரத்தை வெட்டிட்டு தான் காரை நிப்பாட்டுவியா? வானதி வானதி ஏமா வானதி உங்க அப்பனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாமா. அப்பா அப்பா என்னப்பா பண்றீங்க? முதல்ல துப்பாக்கி வீட்டு தோட்டத்துல மஞ்சள் பொடி டப்பா இருக்க, போய் எடுத்துட்டு வா புள்ள. துப்பாக்கி முதல்ல கீழ இருக்குங்கப்பா. போய் எடுத்துட்டு வா போ. சொல்றது சரி. பழனி கீழே இருக்கிற அருவாளை தூக்கி அந்த துப்பாக்கி மேலே போட்டு அது கீழே வந்து இந்த மோடியில் அருவாவை மரத்து மேலே போடுறது தாங்க கூலி, ஆள் மேலே போடுறதுக்கு இல்லைங்க. அப்பா போங்க, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. இருந்தாலும் என்ன பண்றாரு? ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்லடா. அப்பா என்னாச்சுப்பா? மரம் அழுறது எனக்கு கேக்குது புள்ள. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட காமெண்ட்ஸ் கேட்டுடலாம் ப்ளீஸ் சார். எல்லா படத்துக்குமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறோங்கிறதுல வந்து எக்ஸலண்ட், வேறு லெவல். இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கதையை படமாக பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கே வந்து ரொம்ப நல்ல இது. எப்படி சொல்கிறோங்கிறதுல வந்து இன்னும் பெட்டராக இருந்துக்கணும்னு தோணுது. எண்டில் வந்து ஒருத்தன் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கான், இவன் வந்து கன்னை காமிச்சு தள்ளுறான் அந்த பக்கம், போய் அந்த மஞ்சள் டப்பாவை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த மஞ்சள் அப்படி பூசி அந்த வயலின் வாசிக்கும் போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கணும். அவன் இப்படி தலையை சொரிஞ்சிட்டு வச்சிருக்க ஷார்ட்டே வந்துருக்கூடாது. அது ஏன்னா அப்போ புரிஞ்சிருக்கணும், அப்போ கன்வே ஆயிருக்கணும். அவங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாருக்குமே மை காட் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் கேட்குதுன்றது கன்வே ஆயிருக்கணும். ஒரு ட்ராப் கண்ணில் தண்ணி வந்திருக்கணும். வந்திருந்தா இது வந்து எக்ஸலண்ட் ஃபிலிம். மற்றபடி எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம். தேங்க்யூ சார். இந்த கதை எங்கே நடக்குது? கதை நடக்கிறது இங்கே சென்னை தான். ஓகே. சென்னையில் துப்பாக்கி வீட்டில் வச்சுருக்க வேட்டைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, அவரோட அப்பா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அது ஃபோட்டோ டீட்டெயில் காமிச்சிருப்பேன் சார், ஃபோட்டோவில் டீட்டெயில் இருக்கும். எனக்கு தெரியலையே, அவர் வேட்டைக்காரர்னு நினச்சேன் நான். சரி, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னால் வீட்டில் துப்பாக்கி வச்சுருப்பாங்களா? ரிட்டையர் ஆனால் கொடுத்துட மாட்டாங்களா? கொடுத்துருவாங்க. அந்த துப்பாக்கிலாம் வச்சுருக்க முடியாது. ஸோ தட் இஸ் எனக்கு வந்து இந்த கதை எங்கே நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் அவங்க பேசுகிறது, பக்கத்தில் இருக்கவர் பேசுகிறது கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, அது பக்கத்தில் இருக்கவர் பேசுகிறதும் கோயம்புத்தூர் ஸ்லாங்கு. அந்த வேலை செய்ய வர்றவர், சரி இவர் அந்த வீட்டு ஓனரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கலாம், பக்கத்தில் வேலை செய்கிறவரும் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கதை எங்கே செட் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ முதல்ல ஒரு கதை நீங்கள் சொல்லும் போது ஜியாகிரபிக்கலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இது இந்த ஊரில் இதுக்காக நடக்குது அப்படின்றது வரணும். அது வரல. அப்புறமா வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து காஸ்டிங் வந்து வேறையாக இருந்திருக்கலாம். அப்பா பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வயசில் சின்னவராக தெரிகிறாரு. இவரை வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வயசானா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், உண்மையிலே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அவருக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அந்த பொண்ணோட வயசு தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருந்தது. அகெயின் நீங்கள் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்து டீல் பண்ணியிருக்கீங்க, அந்த கிரெடிட் உங்களுக்கு கொடுக்கணும். மற்றபடி இது வந்து எனக்கு வந்து சேரவே இல்லை. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து சேரன் சார்கிட்ட கேட்டுடலாம் ப்ளீஸ். நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து ப்ரில்லியன்ட் கான்செப்ட், அதில் டவுட்டே கிடையாது. ரெண்டு பேரும் சொன்னது தான். ஒரு மரம் வெட்டப்படுறதை தடுக்கணும், மரங்களை உருவாக்கணும். மரங்களை உருவாக்கும் பொழுது தான் இந்த நாடு வந்து எல்லா விதத்துலையுமே சுவிட்சம் அடையும். மில்டன் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மையான வார்த்தை. என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்ணீர் வந்திருக்கணும். அந்த மரத்தோட அழகை நமக்கு
அப்படியே மாறிடணும். பட் அது வராமல் போனதுக்கு காரணம் வந்து காட்சி அமைப்புகளும் கதாபாத்திரங்களும் அந்த காட்சி அமைப்பில் உள்ள கோளாறு. அப்புறம் மஞ்சள் பூசுனா அந்த மரம் சாஃப்ட் ஆயிரும்னு எனக்கு தெரியாது. இல்லை சார், அதில் அது ஆகலை. அவர் பேசின வார்த்தைகள் தான் கம்யூனிகேஷன் கரெக்ட். மஞ்சளை நீங்கள் எடுத்து பூசப்படும் போது இல்லை, அது ஒரு நம்பிக்கையாக மாறுது இல்லை. நாளைக்கு யாரோ ஒருத்தர் மரத்தை வெட்டிட்டு போனால் கூட போய் மஞ்சளை பூசிட்டு உட்காந்துருவான்ல. நம்ம தப்பாக ஒரு சினிமாவை கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் பழக்கப்படுத்தக்கூடாது. அவனுக்கு இப்படி ஒரு ஐதீகம் இருக்குது, இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது, நாளைக்கு எல்லா இடத்துலையும் மரத்தை வெட்டிட்டு ஒரு மஞ்சளை பூசிட்டு போயிடுவான். ஸோ அது அப்படி ஒரு ஐதீகம் கிடையாது. மஞ்சள் பூசினாலும் மரம் சரியாகாது. ஸோ உங்களுக்கு தாட் இருக்குது, நல்ல படம் எடுக்கணுன்ற ஆசை இருக்குது, நல்ல படம் எடுப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் பழக்கப்படுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க, அதனால் உங்கள் மேலே தப்பு கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி எப்படி சுவாரஸ்யமாக எடுக்கணுன்றதை கற்றுக்குங்க. ரைட்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. Let's welcome Venkat Ratnam onto the stage, please. சார், போன வாரம் அவர் எடுத்த படம் வந்து தாம்பந்தியம் இல்லையா? தாம்பந்தியம். ஓகே. ஸோ அந்த படம் வந்து யூடியூப்ல 7 on ட்ரெண்டிங் வந்து போச்சு. ஸோ நம்ம நாளை இயக்குனர்கள் நிறைய பேர் அவங்களுடைய படத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி ட்ரெண்டிங் போயிருச்சு. ஸோ அப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ட்ரெண்டிங் போகும்போது ஆக்சுவலாக அடுத்த படம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அது வெரி குட். நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் இது மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான படங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதற்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் வந்து என்னவா இருக்க போகுது? இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீரியட் ஃபில்ம் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அபவுட் ஒரு புலியாட்டம் ஆடுற ஒரு கலைஞனை பற்றியான ஒரு படம். புலியாட்டம்? யா. யூ மீன் டைகர் டான்ஸ். ஓ, புரிஞ்சிருச்சு ப்ரோ, நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய படத்தினுடைய ஸ்கிரீனிங்கை பார்க்கலாம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ்ச்சவை 2 பொங்கும் பூங்குணல் பள்ளிக்குட்டி கண்ணன், சுப்பிரமணியம், சுரேஷ்குமார், சின்னம்மா, குமாரி, சுபா இவர்களுக்காக நான் தருவது வணக்கம் சார். சனிக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்தேனுங்க. சனிக்கிழமை நான் ஊரில் இல்லையா? காலையிலே வந்தானுங்க, நீங்கள் கொடையை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓ, வேளாண் தானே நீ? இல்லைங்க, காதர், டகர் போயிட் காதர். நீ வந்துருந்தியா? ஆமாங்க, எல்லாம் சொன்னா ஐயா வீட்டில் வைப்பாருன்னு. யார் வெளில? அதாங்க ஏஜெண்ட் வெளில. இப்போ எதுவும் க்ரௌஷன் இருக்கலையாப்பா? தெரியுங்க, உங்களை பார்த்தா ஏதாவது தருவீங்கன்னு சொன்னார். உடனே ஏதாச்சும் பார்த்து கொடுத்தீங்கன்னா தேவலாங்க. ஷூட்டிங்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலையாப்பா? அதுக்கு இல்லைங்க, ஏதாவது ரோல் தருவீங்கன்னு சொன்னான். என்னப்பா ரோல் தர முடியும்? நீ காஸ்டியூம் டேரக்டர் இருக்காவிலையோ, அவராண்ட போய் உன்னுடைய விவரத்தை எல்லாத்தையும் சொல்லு. அவர் பார்த்து உன்னை கூப்பிடுவார். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அண்ணா. சரிண்ணா. நீங்கள் பார்த்து சொன்னால் எதுவும் நடக்குங்க. சரி, நான் நீச்சல் வருமோ? நீச்சலா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருங்க. கொஞ்சம்லாம் தெரிஞ்சால் போகாதுப்பா. வருஷத்துலேருந்து ஆற்றுல குளிச்சு நீஞ்சி போகிற மாதிரி சீன் நீ அதுக்கு போகாது. எனக்கு டகர் ஃபைட் வருங்க. என் பேரே டகர் ஃபைட் காதருங்க. அது என்ன டகர் பாட்? டகர் ஃபைட்டுங்க. டகர் இல்லை டகர். டகர் 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 ஃபைட்டை சொல்கிறியோ? நீ புலியோட சண்டை போடுவியோ? இல்லைங்க, புலி வேஷம் போடுவாங்க. புலி வேஷம் போடுறோண்ணா நீ? புலி வேஷம்லாம் சினிமாக்கு எதுக்குப்பா? சரி, வெளில வரட்டும். ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லி அனுப்புகிறேன். நான் ரொம்ப நல்லா டகர் ஃபைட் பண்ணுவேங்க. நெஜ புலி மாதிரியே இருக்கும். நெஜ புலிக்கு நெஜ புலியோ கொண்டு வந்துடுவாங்களோ? இல்லைங்க, நான் செய்கிறது அசல் புலி மாதிரியே இருக்கும். வேண்டாம்ப்பா. பார்க்குறீங்களா? அப்புறமா பார்த்துக்கலாம். சும்மா பாருங்க சார். வேண்டாம் வேண்டாம். ஐயாலாம் புலியாட்டம் எங்கே பார்த்துக்கீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மகரத்துக்கும் நிமிஷானுக்கும் புலியாட்டத்தை நாங்கள் பார்த்தது இல்லையோண்ணா. நம்மளெல்லாம் வேற மாதிரிங்க, நெஜ புலி மாதிரியா இருக்கும்.
பார்த்து எழுந்துருப்பா, எழுந்துரு சொல்கிறேன்ல. உனக்காக எதாவது பண்ணுறேன்ப்பா, எதாவது பண்ணுறேன். சரி, எங்கே இருக்கு நீ? மிஸ் ஆகிப்பேட்லேருந்து வரேன் சார். ஆனால் எவ்வளோ நாள் அங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது சார். ஏன்? இல்லை, சம்சார வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிங்க. சம்பாரிச்சு எவ்வளவோ மாதம் ஆச்சு சார். அதான் என்ன பண்ணும், 4 சின்ன சின்ன குழந்தைங்க. சரி, சாப்பிட்டியோ நீ? இல்லை சார். சரி, இது இந்தா, இது எடுத்துட்டு கேண்டீனில் போய் நல்லா வயிறான சாப்பிடு. இல்லை வேணாம் சார். என்ன வேணான்ற, எடுத்துட்டு போய் சாப்பிடு போ. வேணாம் சார். ஏதாவது ரோல் வாங்கி தங்கய்யா, நடிக்கிற எனக்கு. ஏண்டா அபிஷ்டு, பணங்கிறது சின்ன தொகையா இருந்தாலும் லக்ஷ்மி ஆகும். அதை போய் வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு எப்படி லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும்? இதோ பாரு அம்பி, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் வயிறார நன்னா சாப்பிடு. என்ன புரியுறதா? கொஞ்சம் கேண்டீன் நேஷன் போயிட்டு நன்னா வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க. பார்த்துக்கலாம். வேணாங்க, நானே போய் சாப்பிட்டுக்கிறேன் சார். போயிட்டு வாப்பா. சம்சார வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிங்க. ஏதாவது ரோல் வாங்கி தங்கய்யா, நடிக்கிற எனக்கு. நான் ரொம்ப நல்லா டயர் பீட் பண்ணுவேங்க, நெஜ புலி மாதிரியா இருக்கும். ஸோ கதை எப்படி வந்திருக்கு, நம்ம எல்லாருமே அது கவர்ந்துதா அப்படின்றத கேட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்டான விஜய் மில்டன் சார், சொல்லுங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அசோகமித்திரன் சார் கதையை எடுத்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கதையை வந்து எதுக்காக செலக்ட் பண்ணீங்க பிரதர்? அதை படித்தப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? அந்த 3 பேர் ஒரு சின்ன செட்டிங், அதை விட்டுருங்க. அதிலிருந்து எந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சார் அதில் வந்து அசோகமித்திரன் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதியிருப்பார். ஒரு புலியாட்டக்காரன் வந்து ஒரு சான்ஸ் கேட்டு போகிறப்போ காலில் விழும்போது அவர் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதியிருப்பார். ஒரு புலி, இவன் தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புலியாக இருந்தான் அப்படின்ற ஒரு வரி மட்டும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி. ஐயோ பா, அது வந்து அந்த வரியை கடக்கவே முடியாது. அந்த கதை தான் வந்து கடுகுன்னு ஒரு படமாக ஆச்சு. அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், அமேசிங் ஷார்ட் ஸ்டோரி அது. அது வந்து உண்மையிலேயே அந்த ஒரு வரி வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும். அந்த பெயின் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கணும் இல்லையா? இப்போ நான் அந்த கதை படிச்சிருக்கேன், அதனால் என்னால் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியுது. அந்த ஷார்ட் ஸ்டோரி படிக்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகிருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. உண்மையிலேயே அவன் புலி வேஷம் ஆடும்போது ஒரு புலியாக ஆயிடுறாங்கிறது இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் வந்து பிகினிங் வந்து நிற்கிற விதம், பேசுகிற விதம்லாம் வந்து கொஞ்சம் சார் அப்படி ரொம்ப அசால்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பசிலையும் மயக்கத்துலையும், சார் நேற்று கூட வீட்டுக்கெலாம் வந்தேன் சார், நீங்கள் கூட ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தூரத்துலேருந்து ஒருத்தனை பார்த்துட்டு பார்க்க முடியாமல் மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது சொல்கிறது. ஸோ அதெல்லாம் இன்னும் கூட டோன் டவுனாக இருந்திருக்கணும். அந்த டப்பிங்கில் இதில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டோன் டவுனாக இருக்கணும். ஒன்ஸ் அந்த துணி எடுத்து கட்டினோன்னா அவன் வேறு ஆளாக அப்படியே படிப்படியாக ஆகிறான்றது வந்து உங்களோட ரியாக்ஷன்லேயே நம்மளுக்கு வந்து கடத்தியிருக்கணும். அது 2வது ஷாட்லேயே அவர் வந்து அப்படிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இன்னும் கிராஜுவலாக வந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட கதை வந்து எக்ஸலண்ட். உங்களோட சாய்ஸ் வந்து எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. டெஃபினெட்லி சார், ஐ ஒர்க் ஆன் இட் சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். இன்னும் வந்து ஃபெரோஷியஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு சார் எதிர்பார்த்துருக்காரு. இன்னும் சீரிப்பாயும் நினைக்கிறேன் உங்களுடைய அடுத்த படங்கள். ஆனால் அடுத்து நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். வெற்றிமாறன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இப்படி ஒரு கதையை நம்ம செலக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இட்ஸ் குட். ஆனால் வந்து இதை நம்ம செய்யும்போது இது இருக்கிறது இல்லை. இப்போ அவர் சொன்ன மாதிரி எனக்கு எமோஷன்லாம் தேவையில்லை, அது ஸ்ட்ராங்காக வரணும் இல்லை. அவர் அசோகமித்திரன் மாதிரியே வந்து நீங்கள் கடந்து போனால் சரி. ஆனால் அவன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புலியாக இருந்து காலில் விழுந்தான் அப்படின்றது இருக்கு இல்லையா, எனக்கு அது வரணும். அப்போ உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, இட் வாஸ் வெரி புவர். அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ராலி மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டெடிக்காமல் ஏதோ ஒன்று தூக்கிட்டு சுற்றி வர்றீங்க. அவன் கால் தெரியல, தலை தெரியல, தலை மட்டும் இருக்குது, அவர் கையை கீழே வச்சுருக்காரா என்னன்னு தெரியல, ஒரு டாப் ஆங்கிள் வைக்கிறீங்க. அப்போ எந்த டான்ஸ், எந்த மூவ்மெண்ட்டுக்கு என்ன ஷார்ட் வைக்கணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்றது தான் ஒரு ஒரு
ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கரும் ஒரு மீடியாக்கர் ஃபில்ம் மேக்கரும் டிஃபைன் பண்ணுறது. ஸோ நல்ல கண்டென்ட் மட்டும் நல்ல ஃபில்ம் மேக்கரை உருவாக்காதது, ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக் மட்டும் உருவாக்காதது. அப்புறம் அதில் வந்து இன்னொரு டீட்டெயில் நான் பார்த்தேன், அது டீட்டெயிலாக இல்லை என் கண்ணுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுதான்னு தெரியல. அது எங்கே எடுத்தீங்க? அந்த ரூம் எந்த இடத்துல எடுத்தது? சார் இங்கே டிஆர் கார்டனில் எடுத்தோம். ஓகே, அந்த ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தீங்களா இல்லை அப்படியே இருக்கிறது உள்ள எடுத்தீங்களா? இல்லை, க்ளீன் பண்ணிட்டு தான் சார். ஓகே, அந்த டஸ்ட் நீங்கள் போட்டிங்களா தரையில்? ஆமாம் சார். எதுக்காக போட்டிங்க? இல்லை சார், ஆக்சுவலாக அந்த செட்டில் உள்ள லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்த அந்த அதுக்கப்புறமா இருந்த மீன்ஸ் அந்த டஸ்ட் அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம். இல்லை, என்ன இன்டென்ஷன் அப்படின்னு கேட்குறேன். எதுக்காக அந்த டஸ்ட் அப்படியே விட்டீங்கன்னு கேட்குறேன். அந்த ரூமோட ஆம்பியன்ஸ் அப்படியே இருக்கட்டும்ன்றது. இல்லை இல்லை, ஓகே. இப்போ வந்து அந்த ரூமில் டஸ்ட் இருக்குன்னா எனக்கு ஒன்று புரியும். இவன் டான்ஸ் ஆடி தான் சுத்தமாகுது, இவன் டான்ஸ் ஆடுற இடம் சுத்தமாக இருக்குது, மற்ற இடம்லாம் அழுக்காக இருக்குது. அப்போ நான் இதை வந்து ஒரு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து அதான் சொல்கிறேன், இது நானாக புரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் நீங்கள் என்ன இன்டென்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். நானாக எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கம்பெனியில் வந்து படமே எடுக்கலை, இவனுங்களுக்கே வேலை இல்லை, இவனுக்கு எப்படா இவனுக்கு வேலை கொடுப்பாங்க, நானாக புரிஞ்சுக்கிறேன். அது உங்கள் இன்டென்ஷனா? அதுவும் ஒரு இன்டென்ஷன் சார். ஆக்சுவலாக அந்த கதையில் இப்போ சமாளிக்கிறீங்களா இல்லை? இல்லை சார், அந்த கதையில் பார்த்தோம்னா வந்து ஒரு அந்த ஸ்டுடியோ வந்து ஒரு 4-5 இயர்ஸாக படம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்லவே இல்லையே எனக்கு. நான் கேட்கும்போது நான் கேட்கும்போது சொல்லியிருந்தேன். எனிவே நீங்கள் சொல்லனால எனக்கு அது வருது, அதனால் வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபில்ம் மேக்கருக்கு தான். அதில் இருக்க எனக்கு அப்படி புரிஞ்சிருக்கிறதுன்றதே உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் தான். அதை நம்ம டினை பண்ணக்கூடாது. நான் இதை என்ன சொல்கிறதுனா, நிறைய குறைகள் சொன்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த கண்டென்ட்னால நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுறீங்க. தட்ஸ் மை ஒப்பீனியன். பட் ஸ்டில் அந்த கண்டென்ட், உங்கள் காஸ்டிங், உங்கள் அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸஸ், இதன் மூலமாக நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுறீங்க. அந்த டான்ஸை சரியாக கேப்சர் பண்ணாதது பெரிய க்ரைம். ஸோ அடுத்து வந்து நம்ம சேரன் சார் கிட்ட கேட்டுடலாம் யுவர் கமெண்ட்ஸ். எப்போவுமே நாவலை படமாக்குறதுலையும் இந்த மாதிரி சிறுகதையில் படமாக்குறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான கதையை எடுக்கும் பொழுது இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை கற்பனை பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரங்களை, அந்த கதாபாத்திரத்தோட தோற்றத்தை, அவங்க ரியாக்ட் பண்ணுறத, அவங்க டயலாக்ஸ் பேசுகிறத, அதை காட்சிப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிங்கன்னா தான் இது பெஸ்ட்டாக தெரியும். அதையெல்லாம் பூர்த்தி பண்ணாத பொழுது அவங்களோட க்ரியேஷன் வந்து டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளது ரொம்ப சாதாரணமாயிடும். ஸோ இப்போ இங்கே உங்கள் திரைப்படத்துக்கு நேர்ந்த விபத்து என்ன அப்படின்னா, மிக பிரபலமான அந்த கதை. இங்கே உட்காந்துருக்க ஜட்ஜஸில் 2 பேருமே ஏற்கனவே அதை படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே பெரிய கிரியேட்டர்ஸ். இவங்களுக்கு அது வந்து ஒரு பார்வை இருக்குது அது மேலே. அப்போ அதை இப்படி பண்ணலையேன்ற ஒரு வருத்தம் தான் இப்போ வெளிப்பாடு. அப்புறம் இங்கே நடந்த விபத்து என்ன அப்படின்னா, கலைகள் வந்து மெதுவாக நல்ல கலைஞர்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது அந்த திரைக்கதைக்குள்ளே சொல்கிறோம். வேறு மாற்றங்களில் ஒரிஜினல் கலைஞர்கள்லாம் நம்மளோட நாட்டுப்புற கலைகள், நம்மளோட ஆதி கலைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதை சொல்ல வரோம். அப்போ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சீன் முன்னாடி தேவைப்பட்டிருக்கும். ஒரு சினிமா கம்மின்னு காமிக்கிறீங்கன்றது எனக்கு லேட்டாக தெரியுது. அப்புறம் இந்த கடைசியில் வந்து அந்த புலி வேஷம் போடும்போது கம்பீரமாக அந்த நர்த்தனம் ஆடின ஒருத்தன் காலில் விழும்போது இல்லை, அந்த பெயின் அந்த இடத்துல எவ்வளோ சஸ்டெயின் பண்ணணும் ஷாட், நீங்கள் எப்படி வச்சுருக்கணும், எனக்கு அது அந்த இடத்துல அது விளங்கப்படவே இல்லை. அசோக் மித்ரன் பெரிய ரைட்டர். அவங்க சொன்னோம் அந்த அந்த போகிற போக்கில் ஒரு பெயின் எழுதிட்டு போயிடுவார். அதை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது வரணும் இல்லையா, அது வரலன்றதான் இங்கே உள்ள குறை. அடுத்ததில் சரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நன்றி. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஃபிலிம் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் தி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் our guest onto the stage please. ஜட்ஜஸ் வந்தாச்சு. 4 கண்டஸ்டன்ஸையும் மேடைக்கு அழைச்சிடலாம். ஷார்ட் ஸ்டோரிஸை படித்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஷார்ட் ஸ்டோரிஸை ஷார்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்குறாங்க இந்த 4 டிரெக்டர்ஸ். இந்த 4 படங்களையும் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். இந்த கமெண்ட்ஸை வச்சு எந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் போகுது? நார்மலாக வந்து நம்ம இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்ரூமிங் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் க்ரூம் ஆகிக்கிறோம், இன்க்ளூடிங் த ஜட்ஜஸ். நாங்களே எங்களை க்ரூம் பண்ணிக்கிற ஒரு பயிற்சி தான் இது. அதில் அந்த ப்ராசஸில் எல்லாருமே நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 4 கண்டஸ்டன்ஸுமே வந்து ஒவ்வொரு ஸ்பேஸில் அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து அவங்க தே லேக் a few திங்ஸ். ஸோ இப்போது எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்,
டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு டெசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன். இது வந்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த தடவை there is no பெஸ்ட் ஃபில்ம். அதே நேரத்தில் இந்த 4 பேருமே வந்து we are not selecting for the next round. அடுத்த ரவுண்டுக்கு இவங்க 4 பேருமே நாங்கள் தேர்ந்தெடுக்கல. போன வாரம் எலிமினேட் பண்ணப்பட்ட நவீனை வந்து we are calling him back. திரும்பவும் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் அவரை அழைக்கிறோம். இது வந்து இந்த 8 படங்களை பார்த்து நாங்கள் எடுத்த ஒரு முடிவு. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களை பார்க்கும்போது நாங்கள் முடிவுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். அண்ட் இந்த வாரம் ஜட்ஜஸ் எடுத்திருக்கிற இந்த முடிவு, இந்த ட்விஸ்ட் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தாட்டோடைய இந்த நாளை நாங்கள் நிறைவு பெறுறோம். அடுத்த வாரம் இதே மாதிரியான விறுவிறுப்போட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is Paru signing off from Meet and Eat Family Restaurant வழங்கும் நாளை இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீ குமரன் தங்க நகை மாளிகை.